Hello viewers, welcome to my channel. Please like, share and subscribe for more recipes. Thank you. மஷ்ரூம் பிரியாணி செய்வதற்கான தேவையான பொருட்கள்: அரிசி, பிரியாணி இலை, பட்டை, இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, மிளகாய் பொடி, தனியா பொடி ரெண்டும் கலந்தது, தேவையான அளவு உப்பு, 2 பழுத்த தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா. மஷ்ரூமை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய், நெய் போட்டு நல்லா காய விட்ட எண்ணெயில் பிரிஞ்சி இலையும் பட்டையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் வெளியில் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அந்த பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போயிடணும். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை போட்டு நல்லா கிளறுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உப்பு போடுறதுனால சீக்கிரமாக வதங்க ஆரம்பிக்கும். இப்போ ஒன்று ஒன்றா எல்லா பவுடரும் ஆட் பண்ணலாம். கரம் மசாலா, மிளகாய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்குது. ஸோ அந்த ஜூஸ் அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா வந்த அப்புறமா கொத்தமல்லி, புதினா ரெண்டும் சேர்த்து அதையும் நல்லா கலருங்க. இப்போ மஷ்ரூமை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் நல்லா அந்த மசாலா விட்டுற மாதிரி நல்லா மஷ்ரூம் நல்லா வதங்கின அப்புறமா தண்ணியை விடணும். மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நான் 1.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ நான் 3 டம்ளர் தண்ணி விடணும். ஸோ 3 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலரிட்டு கொதிக்க விடுங்க. இப்போ கொதிக்கிற தண்ணியில் ஆல்ரெடி கழுவி ஊற வச்சுருக்கிற 1.5 கப் அரிசியை போட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் வரைக்கும் வேக வைக்கணும். சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.